மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம் vlog. இந்த vlogல கேட்டகரி வைஸு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது காஸ்ட் கேட்டகரி வைஸ். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக பாருங்கள். போன வருஷம் 2024 கொடுக்கப்பட்ட சீட்டோட இந்த ஆண்டு 2025 சீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த 2024 ஆண்டு கேட்டகரி அப்புறம் ரிசர்வேஷன் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது ஆர்டி கோட்டாவில் 25%, அதாவது 8 சீட்டு, எஸ்சி கோட்டாவில் 15 சீட்டு, அதாவது 15% 5 சீட்டு, எஸ்டி கோட்டாக்கு வந்து 7.5% 2 சீட்டு, ஓபிசி நான் கிரிமினல் கோட்டாக்கு வந்து 27% 8 சீட்டு. அதாவது இந்த மொத்த சீட்டு பார்த்துருப்பீங்க சரிங்களா. இந்த எத்தனை சீட்டு, 10, 18, 23 சீட்டு. இந்த டோட்டல் 23 சீட்டு வந்து ஒரு செக்ஷனில் மட்டும், அதாவது ஒரு செக்ஷனில் 40 குழந்தைகள் இருந்தால் 23 சீட்டு மட்டும் ஆர்டியில் மற்ற இந்த கேட்டகரிக்கு ஒதுக்கப்படுகிறது சரிங்களா. இது வந்து 2024 பண்ணப்பட்டது சரிங்களா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2025 இதனுடைய சீட்டுடைய வேல்யூவேஷனை, அதாவது சீட்டு இது அதே பர்சன்டேஜ் அது தான், ஆனால் சீட்டுடைய வேல்யூவேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்ப்போம் சரிங்களா. மக்களே, இன்னொன்று இருக்குது. இந்த ஆர்டிஏ கோட்டாவில் இந்த 2025 ஆண்டு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா. மக்களே, கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. வாங்க அடுத்ததாக கேட்டகரி கோட்டாவும் ரிசர்வேஷனும் 2025 ஆண்டு சரிங்களா. இதில் வந்து என்னென்னா எந்த விதமான பர்சன்டேஜும் குறையலை. அதாவது ஆர்டியில் 25%, எஸ்சி எஸ்டி கோட்டாவில் 15, 7.5 கோட்டா 5%, ஓபிசி நான் கிரிமினல் 27. ஆனால் சீட்டுடைய வேல்யூவேஷனை பாருங்கள். சீட்டு வந்து 10 சீட்டு, எஸ்சி கோட்டாவில் வந்து 6 சீட்டு, எஸ்டி கோட்டாவுக்கு வந்து 3 சீட்டு, ஓபிசி நான் கிரிமினலுக்கு வந்து 11 சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2025 ஆண்டு சரிங்களா. மேற்கொண்டு CWSN அதில் வந்து 3%, அதாவது யாருன்னா சைல்டு வித்து ஸ்பெஷல் நீடு அந்த குழந்தைகளுக்கு வந்து, அதாவது டிஏ பர்சனல் அவர்களுக்கு வந்து 3% கொடுக்குறாங்க சரிங்களா. ஓகே மக்களே, அதான் சொல்கிறேன். 2024, 25 இந்த கல்வி 2 ஆண்டுலேயும் இந்த ரிசர்வேஷனில் எந்த விதமான பர்சன்டேஜ் எதுவும் மாறலை. ஆனால் குழந்தைகளுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்தந்த கோட்டாவில். அதனுடைய டிஃப்ரெண்ட்டை பார்ப்போம் வாங்க. இது வந்து 2024 முதல் ஸ்லைடு, ரெண்டாவது வந்து 2025. அதாவது ஆர்டி கோட்டாவில் எல்லாம் 25% கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 25%. ஆனால் சீட்ஸ் வந்து இங்கே 8 கொடுத்துருக்காங்க, இங்கே 10, அதாவது 2 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் எஸ்சி கோட்டாவில் 24 ஆண்டில் வந்து 15% சீட்டு கொடுத்துருக்காங்க, அதில் 5 சீட்டு சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்து 2025 எஸ்சி கோட்டாவில் 15% 6 சீட்டு, 1 சீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எஸ்டி கோட்டா இது வந்து 7.5%, இதில் வந்து 2 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எஸ்டி கோட்டாவுக்கு வந்து 7.5% சேம், ஆனால் 3 சீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓபிசி நான் கிரிமிலேயர் 27%, 8 சீட்டு ஓகேங்களா. இது போன ஆண்டு வரைக்கும். இந்த ஆண்டு ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 27% தான், ஆனால் 11 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 11 சீட்டு, அதாவது 3 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் அதாவது இந்த ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு செக்ஷனில் இத்தனை குழந்தைகளுக்கும் அட்மிஷன் கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வாங்க ஆர்டியில் என்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்ப்போம் சரியா மக்களே. இந்த ஆர்டியில் 25% சீட் சொன்னேன், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதாவது நீங்களாம் நினச்சிட்ருப்பீங்க 10% சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, கரெக்ட் தான். இப்போ இந்த சீட்டோட சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா, நமக்கு இந்த 10% சீட்டு போன ஆண்டு என்னாச்சுன்னா, ஒரு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பிபிஎல்ல உள்ளவங்க அதோட 5 கிலோமீட்டர் யார் வரீங்களோ அவர்களை வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் ஆர்டியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா. 5 கிலோமீட்டர் உள்ள இல்லை 8 கிலோமீட்டர் எந்த ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்டியில் அந்த 25% சீட்டுக்குள்ளே எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் இவர்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க கேஸ்ட் வாரியாக சரிங்களா. அதாவது பர்சன்டேஜ் அதே தான் சரிங்களா, பர்சன்டேஜ் அதே தான். பட் ஆனால் அதுக்குள்ளே எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமிலேயர் இவங்களையும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவர்களும் அதில் அப்ளை பண்ண முடியும். அதாவது இதில் யார் பண்ண முடியாதுன்னா, அதாவது எக்கனாமிக்கலி
ஹைக் உள்ளவங்க மக்கள், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு 5 கிலோமீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆர்டியில் வரமாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. சரிங்களா? மற்ற எல்லா கேட்டகரியில் உள்ளவங்களும் வருவீங்க. அப்புறம் ஜெனரல் கேட்டகரி அவங்க இதில் இல்லை. சரிங்களா? ஏனென்றால் ஜெனரல் கேட்டகரியில் ஏன் வரலைன்னா, நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் வாங்க எலிஜிபிள் உள்ளது. உங்கள் ஜெனரல் கேட்டகரியில் யாராவது வறுமை கோட்டியில் இருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணி நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த காஸ்ட் கேட்டகரியும் அப்புறம் அதோடு சேர்த்து எக்கனாமிக்கல் வீக்கர், பிபிஎல், இந்த 5 பேரும் ஆர்டியில் அப்ளிகபிள் இந்த ஆண்டிலிருந்து. சரியா மக்களே? அதுதான் இதில் மெயினானது. இந்த சீட்டெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பல சீட்டுகள் வந்து கோட்டாக்கள், பழைய கோட்டாக்களாக இருந்துச்சு. அந்த கோட்டாலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா மக்களே? அதுதான் இந்த சீட்டு வந்து ஹைக்காக காரணம். வேறு எந்த ஸ்பெஷல் இதுவும் இல்லை. சரிங்களா? மற்றபடி அதாவது ஆர்டியில் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல், அதாவது காஸ்ட் கேட்டகரியில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு, ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டர் இந்த டியூரேஷன் சொன்னோமே, அது மட்டும் பக்கா தேவை உங்கள்கிட்ட. அதை வச்சுக்கிட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீமி லேயர், இத்துடன் அந்த எக்கனாமிக்கல் வீக்கர், பிபிஎல் செக்ஷன் அவர்கள் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஆர்டியில் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். சரியா மக்களே? அதாவது மக்களே, யாராவது ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமி லேயர் இதில் யாராவது விடுபட்டிருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு, ஏன்னா திருப்பி ஒரு லாகின் கோடை ஜென்ரேட் பண்ணி மறுபடியும் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆனால் புது அப்ளிகேஷனாக தான் இருக்கும் அது. சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்து வந்து எனக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவை நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது எம்இஸ் நம்பர். குழந்தைகளுக்கு, வேறு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள், அவர்களுக்கு எம்இஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவர்களை வந்து வேறு ஸ்கூலில் சேர்க்க போகும்போது சில பிரச்சனைகள் வர சான்சஸ் உண்டு. அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வருகின்ற நாட்களில் நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா மக்களே? தொடர்ந்து பயணிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.